ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஓ ஜாப்ஸ் திருவண்ணாமலை அப்படியே ஒரு சில அப்டேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்பிஓ ஒரு 45 நாள் விடுமுறை ஒரு பிரேக்கப்பில் இருக்குது. அந்த இருக்கும் தருவாயில் நிறையா வதந்திகள், நிறையா ஃபேக்கான நியூஸ் எல்லாம் யூடியூப்லேயும் ஃபோன் கால் வந்துக்கிட்டு இருக்குது. எஸ்பிஓ மூடியாச்சான்னு அப்படி மூடின எஸ்பிஓ அப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆந்தேதியிலேருந்து 18/1/2024 வரைக்கும் லீவு சொல்லியிருந்தாங்க. அந்த 2ஆந்தேதியிலேருந்து பிரேக் கொடுத்த எஸ்பிஓ கம்பெனி 4ஆந்தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் எல்லாருக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ தெரியுமா? 30 கோடி ரூபா வருமானம், சம்பளம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உடனே மூடியாச்சுன்னு வதந்தியை பரப்புறீங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாரும் நம்ப மாட்டாங்க. யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க. அவ்வளோ வீடியோஸ்க்கும் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓடி போகிற கம்பெனி, மூடுற கம்பெனி ஏங்க சேலரி தரணும்? என்னுடைய கேள்வி அதுதான். யூடியூபர்ஸ் எல்லாம் யூடியூப் போடுறீங்க, பயங்கரமாக பக்கமாக பேசி யூடியூப் போடுறீங்க. அந்த யூடியூப்பில் உண்மைத்தன்மை என்ன? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா இருக்கிறீங்க. எந்த கம்பெனிலையுமே நீங்களாம் ஒர்க் பண்ணுறதில்ல. ஏன் யூடியூப்பை சொல்லி பண்ணுறீங்க? யூடியூப்பில் நமக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணுங்கிறதுக்காண்டி எல்லாமே அள்ளி விட்றது கிடையாது. உண்மைத்தன்மை என்ன? பிரேக்கப் எதனால் பிரேக் விடுறாங்க, என்ன ரீசன்? அதை சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் லீவில் இருக்குது, பிரேக்கப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுவுமே இல்லாமல் நீங்களாக உங்கள் மைண்டுக்கு தோன்றதை, உங்கள் நாலேஜுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் அப்படியே அள்ளி விட்றீங்க. எல்லா கம்பெனியும் ஒரு 2-3 கம்பெனியை பற்றி பேசியிருந்தீங்க. எல்லாருமே 1-2 கம்பெனியை பற்றி கம்பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க தவிர இண்டிவிஜுவலாக எஸ்பிஓக்குன்னு யாரும் போடவே கிடையாது. அப்படியே காமனாக போடுறது சொல்லுவாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன் அது மாதிரி பண்ணுறாங்க. சரி, ரைட்டு, ஓகே, பண்ணட்டும். நான் என்ன சொல்கிறேன், உண்மைத்தன்மையாக போடுங்க. இப்போ யூடியூப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். நல்ல விஷயங்கள் நிறைய பேசலாம். சும்மா நெகட்டிவாகவே போட்டு யூடியூப்பில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறுங்க. எதுக்குங்க நெகட்டிவ் டாப்பிக்கை வைக்கிறீங்க? நெகட்டிவாக பேசுகிறீங்க. உண்மையை பேசுங்க, நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க, விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்புகிறாங்க. நம்ம மக்களுடைய பெரிய பலகீனமே யூடியூப்பில் ஒரு விஷயம் சொன்னால் அதை நம்பிடுறாங்க. எல்லாமே நம்பிடக்கூடாது. நம்புகிற மாதிரியே போடுறாங்க யூடியூபர்ஸ். அவங்களுடைய யூடியூப்புக்கு வியூவர்ஸ் வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எதை வேணும் பேசுவாங்க, எது வேணும் சொல்லுவாங்க. நீங்கள் நம்பிடாதீங்க, பொதுமக்களே நம்பாதீங்க. நானும் யூடியூப் தான் போடுறேன். என்னோடய யூடியூப் எடுத்து பாருங்கள். எதுலேயாவது எந்த கம்பெனி கம்பேரிசன் இருக்கான்னு பாருங்கள், இல்லை என் கம்பெனி பற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்க. நான் யூடியூபர்ஸ்னு சொல்கிறோம், அது ஜெனியூனான ஒரு நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல ஒரு சர்வீஸு. அது தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு 2-3 கம்பெனியுடைய சிம்பிள் வச்சு எடுத்து மேலே ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிறது, தமிழ்னு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி மோசடி கும்பல் சிக்கியது. என்ன சிக்கனிச்சு? நீ தான் ஆதாரத்தை எடுத்து கொடுத்தியா? ஆதாரம் சிக்கியது. கிரைம் மாதிரி பேசிகிட்ருக்கார், கிரைம் ராஜ் மாதிரி பேசிகிட்ருக்கார். இதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க. அதாவது யூடியூபர்ஸ் ஒரு கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி உண்மை விஷயங்கள், அதில் நீங்கள் சம்பாரிச்சிருக்கணும், அதை எப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு மெம்பர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு டீம் டெவலப்பும் ஆகும், உங்களுக்கு இன்கமும் வரும், அதே போல் யூடியூப்பும் நல்லா ரன் ஆகும். அப்படி திங்க் பண்ணுங்கள். அடுத்தவங்க கம்பெனியை குறை சொல்லியே நம்ம இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, புரணி பேசுகிறதா, அந்த புரணி பேசியே நம்மளுடைய யூடியூப்பை வளர்த்தணும்னு ஐடியா பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய தவறு. யூடியூபர்ஸ் எல்லோரும் இல்லை, விளையாட்டு என்ன ஒரு 3-4 பேர் தான் தருவாங்க, நிறைய பேர் கிடையாது. தப்பாக எடுத்துக்கணும். எல்லா யூடியூபர்ஸும் ஜெனியூனாக தான் போடுறீங்க. ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் 2-3 யூடியூபர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு கண்டென்ட் கிடையாது. அதனால் எந்த கம்பெனியாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்கிற கம்பெனி போடவே மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி பிரேக்கப் சின்ன அப்டேஷன்ஸு, ஏன்னா மனுஷனுக்கு அப்டேஷன்லாம் வரணுங்க. நீங்கள் சைக்கிளில் போயிட்டுருந்தீங்க, ஃபஸ்ட் நடந்து போயிட்டுருந்தீங்க, அப்புறம் சைக்கிளுக்கு மாறினீங்க, சைக்கிள்லேருந்து அப்புறம் கொஞ்சம் காசு இருந்தோன்னா ஸ்கூட்ரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வித்து கியர்னு அப்டேட் பண்ண ஆசைப்பட்டீங்க, அப்புறம் கார் வாங்க ஆசைப்பட்றீங்க. இப்போ மாதிரி அப்டேஷன் ஐடியா இருக்கீங்கல்ல, மொபைலு 2G வாங்கினீங்க, 3G வாங்கினீங்க, இப்போ 4G வாங்கினீங்க, இப்போ 5G வாங்க போகிறீங்கல்ல, ஏன் அப்டேட் ஆகிறீங்க நீங்கள் மட்டும்?
இப்போ நீங்கள்லாம் அப்டேட் ஆகணும். அன்றைக்கி வந்து கைலி கட்டணும், அப்புறம் வேஷ்டி கட்டணும், அப்புறம் ஃபேண்ட் ஷர்ட்டுக்கு மாறணும், எல்லாமே அப்டேஷன் வேணும் ஆசைப்பட்றீங்களே. இப்போ கம்பெனிக்கும் ஒவ்வொரு அப்டேஷன் வராதுங்களா? கம்பெனி வந்த அன்றைக்கி மாதிரி அப்படியே இருக்குமா 2-3 வருஷமா 5 வருஷமா? அதுக்கும் அப்டேஷன் வேணுங்க. அதுக்கும் அடுத்தது வளர்ச்சியை நோக்கி போகணும். அப்போ ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். சும்மா ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாதுல்ல. எல்லாத்துக்குமே அப்டேஷன் வேணும். அதையே உங்களுக்கு புரிதல் இருக்க மாட்டேங்குது. லீவு அப்படின்னாலே உடனே அடைச்சிட்டான்னு சொல்லி போஸ்ட் போடுறீங்க. என்ன நியாயமான விஷயமா சொல்லுங்கள்? உண்மைத்தன்மைன்னா சரி, தமிழ்ல தான் அப்படி வைக்கிறீங்க, பரவாயில்ல. உள்ளே எது கண்டென்ட் கரெக்டாக சொல்லாமல் இல்லையா? அங்கேயும் நெகட்டிவ். யூடியூபர்ஸ், இந்த தவறான செய்தியை பரப்புகிற யூடியூபர்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை. இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய யூடியூப் வளர்ந்து வரணும் அப்படின்னா நிறைய உண்மைத்தன்மையான விஷயங்கள் கலைநயத்தோடு எடுங்க. ஒரு ட்ராவல் பண்ணியாவது எடுத்து போடுங்க, தப்பு கிடையாது. உட்காந்த இடத்துல வீட்டில் உட்காந்துக்கிட்டு 4 சவுத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கம்பெனி எல்லாமே அடைச்சிட்டாங்கன்னு இங்கே கூறதை நிப்பாட்டிட்டு உண்மைத்தன்மையை போடுங்க. உங்கள் யூடியூப்புக்கு நல்ல வியூவர்ஸ் வருவாங்க, நல்ல சப்ஸ்கிரைப் கிடைக்கும், உங்களுக்கு ஓஹோன்னு ஓடும். நெகட்டிவாக போடுறவங்க எந்த யூடியூபர்ஸும் இன்றைக்கி பெருசாக வளர்ந்தது கிடையாது. பாசிட்டிவான விஷயங்கள் போடுறவங்க தான் எத்தனையோ பயங்கரமாக 2K 5K 10K 12K மில்லியன்லாம் வர்றாங்க. அவங்க யூடியூப்ஸை எடுத்து பாருங்கள். சரி, ரைட்டு, ஓகே, நமக்கு அந்த விஷயம் வேண்டாம், அதை நம்ம விட்டுருவோம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க எப்படியோ பேசிட்டு போகட்டும். ஏன்னா நெருப்பு அப்படின்னா சுற்றாது, நெருப்பால் குழந்தை சுட்டால் மட்டும் தான் சுடும். அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டால் விடுங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா அப்டேஷன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த லீவ்லேயும் எல்லாருக்கும் வருமானத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. பெண்டிங் அண்ட் ஐடிஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சஸ்பெண்ட் ஐடிஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மெயில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு எல்லாமே கமெண்டஸ் மூலியமாக இதெல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன லீவு பிரேக்கப் அப்படின்னா டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியல தவிர பேமெண்ட்டு வருது. ஆக்டிவேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியூ ஆக்டிவேஷன் மட்டும்தான் கிடையாதே தவிர பழைய ஆக்டிவேஷன் பெண்டிங்ஸு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணுறாங்க. நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவ் வச்சுருந்தாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லைவ் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு இருந்துச்சு. அத்தனை கேள்விக்குமே கிட்டத்தட்ட 45 கேள்விகளுக்கு எஸ்பிஓலேருந்து பதில் கொடுத்துட்டாங்க. அந்த பதில் எல்லாருக்குமே பொருந்தும். அதையும் தாண்டி இன்னமும் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா அந்த லைவ் வந்தால் தெரிஞ்சிருக்கும். லைவில் நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனை விஷயங்களுக்கும் கேள்வியாக கேட்ட விஷயங்கள்லாம் அங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். அதை அவங்க படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில், அந்த ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லைவ்லேயே பேசியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பெனியோட லைவுக்கெல்லாம் நீங்கள் வந்துடுங்க. இன்னும் அழைச்சிட்டு போகிற கம்பெனி லைவ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பேமெண்ட்டு தரணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறப்ப நம்பலாம். நம்பாததுக்கு ஒன்றும் காரணமே கிடையாது, நம்பி தான் ஆகணும். ஏன்னா உண்மையாக தான் பார்த்திங்கன்னா நம்முடைய கம்பெனி வந்து அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லா கம்பெனியும் போல் பேசிக்கான எல்லா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிரடியாக ட்ரேடு மார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்கியிருந்தாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. ட்ரேடு மார்க், எஸ்பிஓ ட்ரேடு மார்க்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ், நம்முடைய லோகோவை, நம்முடைய சிம்பிள் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுவும் லீகலான சர்டிஃபிகேட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவதாக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட், எஸ்பிஓ ஜாப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க. அதுக்கான முயற்சி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 லெவல் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 3rd லெவல் தான் பாக்கி இருக்குது. அந்த 3rd லெவல் இந்த மாதம் டிசம்பர் எண்டுக்குள்ளேயோ இல்லை நியூ இயர்லேயோ கிடச்சிரும். அது கிடச்ச பிறகு பர்ஃபெக்டாக திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 45 டேஸ் பிரேக்கு. ஏன் அந்த பிரேக் அவசியமாக அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இருக்குது. இது ஒன்றும் அப்டேஷன் ஒன்றும் போக கிடையாது, ஒன்றும் சாஃப்ட்வேர்லாம் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. சின்ன ஒரு லீகல் அட்வைஸ்னால் நம்மளாவே வந்து அவங்கள மீறி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் லீகலான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னும் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ணுற இந்த பேக்கேஜுக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு பில்லு தராங்க. எந்த நெட்வொர்க் கம்பெனிலையாவது இல்லை எம்எல்எம் கம்பெனிலையாவது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இங்கே 2000 ரூபா பணம் கட்டி வந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துட்றாங்க. 6500 பணம் கட்டி வந்தாலும் ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துட்றாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா கம்பெனியோடைய லீகல் விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி எங்கே மூடிட்டு போகுது? நிறைய பேருக்கு கேட்குறாங்க ப்ரைவேட்டில், சார் எஸ்பிஐ மூடியாச்சா சார், க்ளோஸ் பண்ணிட்டாங்களா சார் அப்படின்னு. அது மக்களுக்கு புரிதல் இல்லை. நம்ம தான் புரிய வைக்கணும். அவங்க சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இங்கே நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நோட்டீஸ் போர்டு அப்போ காமிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நோட்டீஸ் போர்டு. இந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்காங்க, ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க அந்த நோட்டீஸ் போர்டில். எல்லாருக்கும் இங்கே தான் பதில் அவங்க சொல்கிறாங்க, இங்கே தான் அப்டேட் பண்ணுறாங்க. டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள்,
2 days ஒரு டைமோ டெய்லியுமோ இல்லை 3 days ஒன் டைமோ இங்கே எல்லா விஷயமும் எஸ்பிஎல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்டேஷன் போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே சொல்லித்தராங்க. எதுவுமே அவங்க சொல்லாமல் இல்லாமல் இல்லை, எல்லா ஒளியும் முறையிலுமே சொல்கிறாங்க. நாம் கேட்குறதில்ல. நம்ம கேட்காம கேள்ஞானத்தை வச்சு மூடியாச்சு, அடைச்சாச்சு, ஓடிடுச்சு, வந்துடுச்சுன்னு நிறைய பேசிகிட்டு இருக்குமே தவிர இங்கே உண்மையான விஷயங்கள் டேரெக்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் 3வது மனுஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இந்த நோட்டீஸ் போர்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் தான் மெம்பர்ஸ்லாம் இருக்க சொல்கிறாங்க. இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய நேரடியிலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும்ல. என்ன கண்டிஷன், எதனால் பிரேக்கப் விட்டுறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, டெய்லி அப்டேட் கேட்டால் தான் புரியும். நம்ம கேட்காம யாரோ சொல்கிறத வச்சுட்டு அப்படியா 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 இந்த அப்படியான்னு தலையாட்டினீங்கன்னா உங்களை வந்து முளை அரைச்சி வச்சுருவாங்க. பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஆமான்றாதீங்க எதையுமே. நீங்கள் உண்மையாக நம்புங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1னா 9ங்கிற மாதிரி விஷயம் மருவி தான் போயிட்டுருக்குமே தவிர யாரும் உண்மையாக கரெக்டாக கட்சின்னு பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி எப்போரா ஒருத்தனை காலை பிடிச்சி வாரி விடுவோம், அவன் கீழே விழுவான், நம்ம கை தட்டி சிரிப்போம் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற நண்பர்களே. அதனால் அங்கே இங்கே சொல்லலாம் கேட்க வேண்டாம். நோட்டீஸ் போர்டு வந்து பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் தான் கம்பெனியை பற்றின டேரெக்டான விஷயங்கள் கம்பெனிலேருந்தே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை நம்புங்க. யூடியூப்பை நம்ப வேண்டாம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். நோட்டீஸ் போடுவாங்க, மெம்பர்ஸாக தான் நோட்டீஸ் போடுவாங்க. நோட்டீஸ் போர்டில் பாருங்கள், எல்லாமே விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அது விடுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் சர்வீஸ்ன்னு ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. டேக்ஸ் அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஐடிஆர் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய சர்வீஸாகவே வந்து நம்முடைய கம்பெனிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸாக வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் எங்கேயும் செய்யலாம், தப்பில்லை, இங்கேயுமே செஞ்சுக்கலான்னு சொல்லி ஒரு சர்வீஸ் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா ஓடி போகிற கம்பெனின்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேஷன் கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து நீங்கள் யாரையெல்லாம் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஐடிஆருக்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேச மாட்டாங்க, உங்களுடைய ஐடி கேட்க மாட்டாங்க, மெயில் ஐடி கேட்க மாட்டாங்க, பாஸ்வேர்டெலாம் கேட்க மாட்டாங்க. பயப்பட நிறைய பேர் வந்து இதெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும். கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பியாண்டோ குளோபல் சர்வீஸ். இந்த நம்பர், இந்த ஃபோன் நம்பர் தான் அவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கேட்பாங்க. டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிக்குவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணால் மட்டும் போதும், கால் பண்ணி கேட்கணுன்னா. அவங்கக்கிட்ட போயிட்டு எஸ்பிஐயில் பேமெண்ட் வருமா, எஸ்பிஐ எப்போ ஓப்பன் ஆகும், எஸ்பிஐயில் நான் எனக்கு ஐடி பெண்டிங்காக இருக்குது, ஆக்டிவேஷன் ஆகலை, சஸ்பெண்ட் ஆகிருக்கு, மெயில் தப்பாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய புராணத்தெல்லாம் அங்கே பாட வேண்டாம். இந்த சர்வீஸ் வந்து ஒன்று ஒன்லி இன்கம் டேக்ஸ் சர்வீஸ். உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால். அல்லது ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் தான் உங்களுடைய கரெக்டான நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்ததுங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு அவங்க லைனில் வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்தா போதும். அவங்கக்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் இங்கே எஸ்பிஓவில் மாதிரி அங்கே பேசணுங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் நானே இப்போ போட்டு காமிக்கிறேன். என்னுடைய வாய்ஸ்க்கு அப்புறம் நம்முடைய ட்ரைனர் சங்க சாருடைய வாய்ஸை நான் ஜஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதை பொறுத்து பேட்சாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரே நாளில் எல்லாருக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ தான் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ 2-3 ஹவர்ஸ் கூட ஆகாது, அதோட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அனுப்பியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ மேபி நாளையிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கால் வருது. இந்த மேலே கொடுத்துருக்கு இந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் வாட்ஸ்அப் வரும். பியாண்டோ குளோபல் சர்வீஸ் நேம் இருக்கும். ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து தான் வரும். நீங்கள் மாட்டினி அந்த பேர் போட்டு யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுறதில்ல, அவங்க கேட்குற டீட்டெயில் கொடுக்கக்கூடாது. இந்த நம்பர் 811-3811. ஓகே, ஸோ இந்த நம்பர் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நம்பர் இருக்குது, அது உங்களுக்கு வரும்போது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் ஃபுல் நம்பர் கொடுத்தாலும் அதுவும் தேவையில்ல, இஷ்யூ ஆகுமா வேண்டாம். ஓகே, அவங்க வேறு கம்பெனி, அந்த கம்பெனியில் நம்ம ஒரு சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேளுங்க. இங்கே எஸ்பிஓவில் கேள்வி கேட்குற எல்லா கேள்விகளும் அங்கேயும் கேட்காதீங்க. ஐடி ஃபைல் பண்ணுறது ரிலேட்டடாகவோ இல்லை பேன் கார்டு அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக கேளுங்க. அங்கே போயிட்டு எஸ்பிஓவில் பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்குறது பதிலாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அதை நம்ம இங்கே தான் கேட்கணும். இது ஒரு சர்வீஸ். ஓகே, அது ரிலேட்டடான கொஸ்டின் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அதுக்கு அவங்க பதில்கள் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த நம்பருக்கும் வேறு யாரும் எதனா டீட்டெயில் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், அந்த பேரில் தான் சார் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணுவாங்க, அதுவும் இந்த நம்பர் தான். ஓகேவா? ரைட். அதனால் கொஞ்சம் கிளியராக இருங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
அது ரொம்ப முக்கியம். ரைட். தென் அடுத்தது இன்றைக்கி வேறு என்ன, இன்றைக்கி பேமெண்ட் அந்த ஒரு 2000 மெம்பர்ஸ் இருந்தது இல்லையா, அது போயாச்சு. உஜ்ஜீவன் மெம்பர்ஸும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ நேற்று லைவில் நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஏதாவது ஆன்சர்ஸ் கிடைக்கலன்னா லைவ் ஒரு தடவை தெளிவாக பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்லேயே இருக்குது, நிறைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அங்கெல்லாம் பார்க்க டைம் கிடையாது. என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர்ஸ் கொடுக்காத கேள்வின்னு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிக்கலாம், கிளியராக இருக்கலாம். என்னுடைய இந்த கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. கிளியராக எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் அப்டேஷனோட நாளைக்கு நான் இன்ஃபார்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கம்யூனிட்டி அப்டேஷன்ஸ். அன்றைக்கி அப்டேஷன் கொடுத்தே இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை லைவாக அப்பப்போ கேட்கும்போது நமக்கு அன்னன்னைக்கான அப்டேட்டு நமக்கு கிடச்சிரும். இதெல்லாம் நம்ம பார்க்காம தான் வெளியில் போய் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு அங்கங்கே யூடியூப்பில் உள்ளதை நம்புகிறோம், கம்யூனிட்டி சொல்லதை நம்ப மாட்டேங்கிறோம், பார்க்க மாட்டேங்கிறோம். இதான் தப்பு நடக்குது. நமக்கும் அந்த யூடியூப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த விஷயத்த நீங்களே காது கொடுத்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சப்போ நீங்கள் டைரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, டவுட் இருக்காது, பக்காவாக இருக்கும். உங்களை 1000 பேர் நெகட்டிவ் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உண்மைத்தன்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ வெளியில் நெகட்டிவ் சொன்னால் நீங்கள் நம்பிடுறீங்க. ஓகே, அது போகட்டும், நம்ம அதை பேச வேண்டாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவு காலத்துலேயும் இந்த கமெண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேலரி 30,000 ₹1,00,000 வரைக்கும் சேலரி போடுறாங்க. எந்த கம்பெனிலாவது 1 lakh சேலரி வாங்கியிருக்கீங்களா யாராவது? ₹1,00,000 கமெண்டர் சேலரி ₹1,00,000. 30, 50, 55, 60, 75, 80, 85, 90, 95 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் படி ₹1,00,000 வரைக்கும் சேலரி போட்டுக்கிறாங்க. அந்த விஷயமும் இந்த நோட்டீஸ் போல் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சேலரி வாங்கினவங்க எல்லாமே அந்த சேலரி வாங்கின போஸ்ட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தான். அப்போ இந்த மாதிரி லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகளில் எஸ்பிஓ ஜாப்ஸில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நியூ ஜாயினிங் எடுக்கலை. நம்முடைய பொங்கல் முடிஞ்சு 18ஆம் தேதியிலேருந்து நியூ ஜாயினிங் எடுக்க போகிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான சர்வீஸ் நான் பண்ணித்தரேன். உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு தரேன். அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. பிளான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. நானுமே ஒரு பார்ட் டைமாக உள்ளே வந்தேன். இன்றைக்கி நான் ஃபுல் டைமாக எஸ்பிஓ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானம் தற்பொழுது நல்ல வருமானம், நினச்சி பார்க்க முடியாத வருமானம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் இந்த வருமானம் பண்ணியிருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் நல்ல வருமானம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னை சுற்றி மக்கள் கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட என்னுடைய அணியில் ஒரு 8000 பேர்ட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அணியை நான் சேர்த்து வச்சுக்கிறேன். நல்ல எல்லாத்துக்கும் கைட்னஸ் கொடுத்துட்ருக்குறோம். என்றைக்கும் என்னை நம்பி வந்தவங்க அத்தனை பேருக்கும் நான் உதவி செய்வேன், உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ பேருக்கும் கைட் பண்ணுறோம். வாரம் எல்லா டீம்லேயுமே மீட்டிங் போட்டுட்ருக்கோம். எல்லா குரூப்லேயுமே மீட்டிங் போடுறோம். எல்லா மீட்டிங்கும் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. மீட்டிங்ஸ், லைவ் மீட்டிங், ட்ரைனிங், யூடியூப் லைவு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இது ஒரு வழி. ஆன்லைனில் உட்கார்ந்த இடத்துல அதிகபட்சம் 5 நிமிஷம் வேலை பார்த்தா போதும். அதன் பிறகு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினீங்கன்னா போதுமானது. பெருசாக ஒன்றும் கம்பு சுற்றுற வேலை கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை எடுத்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் பேசுங்க. இப்போ லீவ் முடிஞ்சோட தான் ஜாயினிங்கு. இப்போவே நீங்கள் கூப்பிட்டு பேசினாலும் தவறு கிடையாது. கூப்பிட்டு பேசி என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம பொங்கல் முடிஞ்சு 18ஆம் தேதிக்கு அப்புறம் நியூ ஜாயினிங் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஜாயின் பண்ணி நம்முடைய வருமானத்தை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஜாப். இன்றைக்கி சிம்பிள் ஜாப்புங்கிறத விட ஒரு லீகலான ஒரு கம்பெனி, பர்மனெண்ட்டாக ஒரு கம்பெனி, எப்போ மூடுவாங்க, எப்போ திறப்பாங்க, எதுவும் மாற்றிடுவாங்களா, பணத்தை பூரா பிடுங்கிடுவாங்களா, வேலட்டில் உள்ள பணத்தை, அந்த பயம் இங்கே இல்லை.
ஏன்னா ஒரு அப்டேஷன் போயிட்டு திரும்பி வரும்போது அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடையும் இல்லை ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய விஷயமாக தான் வரணுமே தவிர திருப்பி வந்து பழையபடி உங்களுடைய வேலெட்டில் சம்பாரிச்சிட்ட காசெல்லாம் நாங்கள் பிடிங்கிட்டோன்னு சொல்லணும்னா அசிங்கமாக இருக்கும், தப்பாக இருக்கும். நம்மளது அப்படி கிடையாது, எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வீட்டை பூட்டிட்டு போனீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த வீடு அப்போ தான் இருக்கும். அதே போல் அப்படியே தான் இருக்கும் இந்த பொருள். உங்களுடைய நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்கேயுமே போகாது. இப்போ நாங்கள் 45 நாள் லீவு முடிஞ்சு போனாலும் நம்முடைய விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே கன்டினியூ பண்ண போகிறோம். வேணால் சின்ன மாற்றங்கள் வேணால் அவங்க வந்து பிளானில் சின்ன மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் அப்டேஷன்ஸ் கொடுத்தாலும் இருக்கிறத பிடிங்கிற மாட்டோம். உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோன்னு இருக்கிறாங்க. அதனால் நாங்களாம் நம்பிக்கையாக இருக்கிறோம்னா நான்லாம் இப்போ ஜாயின் பண்ணி 2 வருடங்கள் ஆகுது. இந்த கம்பெனியில் நிலச்சி 2 வருஷமாக நிற்கிறேன். இன்றைக்கி கம்பெனி 15 நாளில் போகிற கம்பெனி இருக்குது, 3 மாதத்தில் போகிற கம்பெனி இருக்குது, 6 மாதத்தில் போகிற கம்பெனி இருக்குது. நம்முடைய கம்பெனி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. நான் இதில் இணைஞ்சி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு கீழே ஒரு 8000 பேர் இருக்கிறாங்க. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு. நானுமே யாருடைய முகத்தையுமே பார்க்காம இந்த மொபைலில் தான் எல்லாருக்கிட்டையும் பேசி நான் ரெஃபர் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். டீம் க்ரோத் பண்ணிகிட்ருக்கிறேன், மீட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் யாரையும் நேரில் பார்த்து நான் பேசாமே நான் இன்றைக்கி மொபைலில் என்னை நம்பி வந்தாங்க. அத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் வாங்க, சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். நம்முடைய SBO ஜாப்ஸை பற்றின அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம், ஷேர் பண்ணலாம். வாருங்கள், சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.